சிம்பிளாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் டேஸ்டியாகவும் இருக்கணும்னா மறக்காமல் இந்த ரசத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போது 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 5 பல் பூண்டு, 1 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இடித்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி 2 பழுத்த தக்காளி அது கூட கரைச்சிட்டு தோல் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட தேவையான அளவு தண்ணி ஊற்றி 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இடித்து வச்சுருந்த பூண்டில் கொஞ்சமாக சேர்த்துட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி தழை தூவி அதையும் கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1/2 டீஸ்பூன் கடுகு, இடித்து வச்சுருந்த பூண்டு, 2 காஞ்ச மிளகாய், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கி விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்த தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இப்போ மூடி போட்டு மூடினதும் நுர பொங்கி வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபைனலாக பெப்பர் தூள் சேர்த்துட்டு கொத்தமல்லி தழை தூவினிங்கன்னா சூப்பரான ஒரு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.